கூட்டணி ஆட்சியை ஏற்காதது ஏன் என திமுகவுக்கு காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரவீன் சக்கரவர்த்தி, பிற மாநிலங்களில் காங்கிரஸ் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும்போது தமிழகத்தில் மட்டும் கூட்டணி ஆட்சியில் இடம் கொடுக்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தொழில் சங்கங்களின் வேலை நிறுத்தம் காரணமாக திருவனந்தபுரத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசை கண்டித்து பல்வேறு தொழில் சங்கங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தன. இதனால் திருவனந்தபுரத்தில் கடைகள் அடைக்கப்பட்டு வீதிகள் வெறிச்சோடின. கேரளாவில் பேருந்து சேவையும் ரத்து செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மத்திய தொழிற்சங்கங்களின் பொது வேலை நிறுத்தம் காரணமாக புதுச்சேரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்த போதிலும் புதுச்சேரியில் வழக்கம் போல் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்குகின்றன. கடைகளும் திறக்கப்பட்டிருப்பதால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் பனிமூட்டம் சூழ்ந்ததால் காற்றின் தரம் மோசமான பிரிவில் பதிவாகியுள்ளது. கடமை பாதையில் அதிகாலையில் பனிப்பொழிவுக்கு மத்தியில் ஏராளமானோர் நடைபயிற்சியில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் காற்றின் தர குறியீடு 209 என்ற அலையில் மோசமான பிரிவில் பதிவானது. டெல்லியில் சமீப நாட்களாக காற்றின் தரம் மோசமடைந்து வருவதால் பலரும் சுவாச பிரச்சினையால் அவதியடைந்து வருகின்றனர். அசாமில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஓடுபாதையில் போர் விமானத்தை தரையிறக்கி ஒத்திகை பார்க்கப்பட்டது. திப்ருகரில் 4 வழிச்சாலை வடிவில் விமான ஓடுபாதை புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார். இந்நிலையில் இந்த ஓடுபாதையில் போர் விமானத்தை அவசரமாக தரையிறக்கி சோதனை செய்யப்பட்டது. வானிலிருந்து ஓடுபாதையில் தரையிறங்கிய விமானம் மீண்டும் விண்ணை பிளந்தவாறு வானை நோக்கி சீறி பாய்ந்தது. இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்திற்கு வழிவகை செய்யும் அமைதி வாரியத்தில் தாங்கள் இணைய இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளவர் அதிபர் டிரம்பையும் அமைச்சர் மார்கோ ரூபியோவையும் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பை எக்ஸ் பக்கத்தில் நெத்தன்யாஹூ வெளியிட்டார். காசா போர் நிறுத்தத்தை முன்னிறுத்தி டிரம்ப் முன்மொழிந்த அமைதி வாரியத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் 3700 கிலோமீட்டர் தூர நடைப்பயணத்தை பௌத்த பிக்குகள் நிறைவு செய்துள்ளனர். கடும் குளிருக்கு மத்தியில் டெக்சாஸில் 3 மாதத்திற்கு முன்பு அமைதிக்கான நடைப்பயணத்தை பௌத்த பிக்குகள் தொடங்கினர். அமெரிக்காவின் 9 மாகாணங்கள் வழியாக நடந்து சென்றவர்கள் வாஷிங்டனில் முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் நினைவிடத்தில் நடைப்பயணத்தை நிறைவு செய்தனர். இதையொட்டி வழிநெடுகிலும் பௌத்த பிக்குகளுக்கு திரளானோர் வரவேற்பு அளித்தனர். மெக்சிகோவில் தட்டம்மை தாக்கி சமீப காலமாக 28 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 9074 பேர் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அதிகாரிகள் அதை தடுக்கும் வகையில் ஏறத்தாழ 2,80,00,000 தடுப்பூசிகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதையொட்டி ஆங்காங்கே தடுப்பூசி முகாம்களுக்கும் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.